இந்தம்மா ஆறி போறதுக்கு முன்ன குடிச்சிடு. என்னத்த அது? நீங்க தான் இதெல்லாம் பண்ணணுமா? நான் செஞ்சுக்க மாட்டேனா? இல்லம்மா, ஏதோ என் பொண்ணுக்கு செய்யற மாதிரி செய்யணும்னு தோணுச்சு. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என் அத்தை, நான் உங்க மருமக. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இனிமேதான். நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஐயோ வேண்டாம்மா, நீ குடிமா. பரவாயில்ல அத்தை, இந்தாங்க. அம்மா வெயிட் பண்ணட்டுமா? இத பார், காசு வேணும்னா வெயிட் பண்ணு, இல்லனா போ. காலங்காத்தால சரியான லொள்ளு பார்ட்டி. ச்சே. அடடே, கல்யாணத்துக்கு அப்புறம் முத வர. வாமா, என்னம்மா சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் இங்க ஒண்ணும் சாப்பிட வரல. நான் ஸ்வாதியோட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படியா? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்கம்மா, எனக்கு உள்ள வேலை இருக்கு. இங்க பேசலாமா? உள்ள போய் பேசலாமா? அதான் அத்தை போயிட்டாங்கல்ல, இங்கே பேசு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ வந்ததும் வராதுமா இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? அர்ச்சனாவுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சா? சொல்லு, யார் கல்யாணம் பண்ணி வச்சா? அர்ஜுன் மாமா. இத பார், இந்த மாமா அத்தா ஒருவெல்லாம் வேணாம். நீ உன் நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏன் புருஷனை ஏடி தேடி போன? ஏன் அனிதா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற? நீ திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏன் புருஷன் தான் கிடைச்சாரா? வேற யாரும் கிடைக்கலையா? இத பார், பழசெல்லாம் மனசுல நினைச்சிட்டு தேவையில்லாம நான் டிஸ்டர்ப் பண்ணாத. நான் என்ன டிஸ்டர்ப் பண்ண? ஏய், சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. உனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஆத்திரம். அதுக்கு சமயம் பார்த்து எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல பிரச்சனையை உண்டாக்க பாக்குற. அனிதா சும்மா இரு. நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ என்ன இல்லடி வந்து பாத்துக்கணும். நீ கல்யாணம் பண்ணி வச்சது யாருக்கு தெரியுமா? நம்ம அப்பாவோட எதிரி மகனுக்கு. பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு அந்த விஜயகுமார் என் புருஷனை பழி வாங்கினா நீ அடி வந்து காப்பாத்துவ? சொல்லுடி. அனிதா, நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுற. நான் உன் தங்கச்சி. நான் உன்னையும் மறக்கல, நீ செஞ்ச காரியத்தையும் என்னால மறக்க முடியாது. அனிதா, நீ சந்தோஷமா இருக்கணும் தானே அர்ஜுன் மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ நான் விட்டு கொடுத்தேன். ஓஹோ, அன்னைக்கு விட்டு கொடுத்தத இன்னைக்கு பிடிக்கிறியாக்கோ? என்ன பாக்குற? உன் புருஷனோட சேர்ந்து நான் அப்படி ஒரு காரியம் பண்ணியிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? கண்டிப்பா நான் ஒன்னும் சொல்லிருக்க மாட்டேன். இத பாரு அனிதா, நீ நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. என் நாத்தனார் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் உன் புருஷன் கிட்ட உதவி கேட்டேன். அவரும் நல்ல மனசோட பண்ணி வச்சாரு. உனக்கு தான் எப்பவும் நல்லதும் தெரியாது நல்லவங்களையும் தெரியாது. உனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா எனக்கு முன்னால பிறந்தவ பாரு. அனிதா, இத பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல யார் வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. ஸ்வாதி, என்னம்மா இது? தங்கச்சிங்கிற பாசம் கொஞ்சம் கூட மனசுல இல்லாம இப்படி பேசிட்டு போற? அவ எப்பவும் இப்படிதான் அத்தை. உங்க அண்ணன் குணம் அப்படியே உரிச்சு வச்சிருக்கு.
வாங்கம்மா வாங்கம்மா. உன் வரவேற்பு ரொம்ப முக்கியம். அப்பா இருக்காரா? இருக்காருமா. அப்பா அப்பா அப்பா. வாமா வா. என்ன காலங்காத்தால? நேரங்காலம் கெட்டு போனா நேரம் பார்த்து வர முடியாது. என்ன ரொம்ப சூடா இருக்கிற? அப்பா, நான் கொலைகாரியா மாறதுக்குள்ள நீங்க அந்த ஸ்வாதி கிட்ட போய் பேசுங்க. புத்திமதி சொல்லுங்க. இல்லனா நான் தங்கச்சின் கூட பார்க்க மாட்டேன். அப்படி என்ன பண்ணாவ? எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? அவ செஞ்சத சொன்னா நீங்களே அவளை கொன்னுடுவீங்க. ஆமா, நீ அப்படியே பொறுமையான சிகரம். முதல்ல நடந்தது சொல்லு. நீ எப்பவுமே உன் சின்ன பொண்ணு பக்கம் தானே பேசுவ. அவளை விடுமா, என்ன நடந்தது சொல்லு. அப்பா, இந்த ஸ்வாதிக்கு என்ன வயசுக்கு மேல செய்க. அவ நாத்தனார் கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்க. அந்த தினேஷும் அத்தையும் அவளுக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காங்க. இவ என்ன நடுவுல நாட்டாம அவ யாரையும் காதலிச்சிருக்காளா? இவ அவ கல்யாணத்தை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடத்த வச்சிருக்கா. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த கல்யாணம் நடக்க என் புருஷனோட உதவியை கேட்டிருக்கா. அவர் உதவியோட தான் பண்ணிருக்கா. அப்படியா? சகோதரியா இருக்கிறவ சக்காலத்தையே மாற பாக்குறா. வாய மூடி. அவளை பத்தி அப்படி பேசினா ஒன்னா கழுகிடும். ஓ சாபம்லாம் என்கிட்ட பலிக்காது. என் புருஷன் கிடைக்கலங்கிற வேதனையில இப்படி நெருங்கி நெருங்கி உன் சின்ன பொண்ணு அவ வஞ்சத்தை தீத்துக்கிறா. அடி பாவி மகளே, என்ன பேச்சு பேசுற? பழசெல்லாம் மறந்துட்டியா? அவ அப்படியே தியாகம் பண்ணி அர்ஜுனனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டான்னு அவ பெருமையை பேசாத. தியாகம்னா அத அவ மறந்துருக்கணும். மறக்கலையே. ஊர்ல 1000 ஆம்பளைங்க இருந்தும் உதவி கேட்டு இன்னும் ஏன் புருஷனை தானே தேடி வரா. கேக்குறல்ல, பதில் சொல்ல. அவ கேக்குறதுல என்ன தப்பு? என்னங்க நீங்களும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? எனக்கே குழப்பமா இருக்கு ராஜி. நம்ம ஸ்வாதி அப்படி பண்ண போய் அந்த அர்ஜுன்ட்டே உதவி கேட்கணும். அவ தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளா? தெரிஞ்சுதாப்பா பண்றா. அப்படியே உங்க பேச்சுப்படியே வச்சுக்குவோம். அர்ஜுன் கிட்ட ஸ்வாதி உதவி கேட்க கூடாதா, இல்ல அவன் தான் செய்ய கூடாதா? ஸ்வாதி அர்ஜுன் வேற யாரும் இல்லையே. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க. அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவோட கோவத்தை சமாளிக்கிறவங்க. அங்கதான் இது இடிக்குது. அந்த அர்ஜுன் பையன் எனக்கு பிடிக்காத செய்யறத தொழில வச்சிட்டு இருக்கான். என் தங்கச்சி மகளை என் விரோதியோட மகனுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஏங்க, உங்களை கோவப்பட வைக்கிறதுக்காகவா இப்படி எல்லாம் செஞ்சா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க கோவத்துக்கு ஒரு வரமுறையே இல்லையா? ஸ்வாதியோட எண்ணத்துக்கு தான் வரமுறை இல்லாம போச்சு. ஏற்கனவே எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை. இதுல வேற அவன் நடுவுல பூந்து என்னையும் என் புருஷனையும் பிரிக்க பாக்குறா. இது புரியாம பேசுறியேம்மா. அனிதா, அழக்கூடாது. எல்லாம் சரியா போய் அப்பாட்டு சொல்லிட்டு இல்ல. நான் சுவாதி பார்த்து என்ன பண்ணுமோ அதை பண்றேன். சொல்றேன்ல, கவலைப்படாது. இத பாருமா, எதுக்கும் அவசரப்படாத. எல்லாத்துக்கும் நிதானம் வேணும். நாம இதமா பேசி பார்க்கலாம். எல்லாம் வெளிப்படையா தெரியுது. இதுல பேச்சுன்னு வேண்டி இருக்கு. போமா. இன்னொரு தோசை வச்சுக்க. அம்மா போதுமா? சாப்பிடுப்பா. அத்தை, அவர் என்ன பேசினாலும் நீங்க பதில் பேசாதீங்க. நான் என்ன பேசினாலும் நீங்க என்ன கேட்காதீங்க. அண்ணே வாங்க அண்ணே. சுவாதி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க?
அனிதா உங்களை வந்து பார்த்தாளா? நான் உன்னை ஒரு கேள்வி கேட்டா நீ என்ன திருப்பி கேள்வி கேட்கிற. நீ சொல்லலைன்னு எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிற. நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? புருஷனை மதிக்கலையா இல்ல மாமியார கொடுமைப்படுத்தினா? நான் என்னப்பா பண்ணேன்? நீங்களே நான் அப்படி சொல்லலாமா? உங்களுக்கு அனிதா செல்லமா இருக்கலாம், அதுக்காக என்ன குறை சொல்லாதீங்க. உன் நாத்தனாருக்கு நீ பண்ணி வச்ச கல்யாணம் உன் புருஷனுக்கே பிடிக்கல, அவனையும் மீறி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் அவசியம்? அண்ணே, அம்மா, அவருடைய பொண்ணு அவர் கேட்கிறாரு, பேசிட்டோம். மாமா கேட்கிறாருல, பதில் சொல்லு. அப்பா, நான் இவருக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு. நீங்க வீடு தேடி வந்ததால சொல்றேன். என்ன அவசரம் அவசியம்னு கேட்டீங்கல்ல? அவசரமோ அவசியமோ எனக்கு இல்ல, அர்ச்சனாக்கு தான். அர்ச்சனா கர்ப்பமா இருந்தா, அந்த அசோக்கு தான் கட்டிப்பேன்னு பிடிவாதமா இருந்தா. அதனால அவசியமோ அவசரமோ அவளுக்கு தான். கெடுத்தவனை விட்டுட்டு அடுத்தவனை கட்டிக்க சொல்றீங்களா? நீ ஏன் உனக்கு வக்காலத்து வாங்கின? அவ யாரையோ ஊர் பேர் தெரியாதவனை காதலிக்கிறதா நினைச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட வந்து பேசினேன். அப்புறமா தான் எனக்கு ஒவ்வொன்றா தெரிஞ்சுது. காதலிச்சவங்க அந்த வேலையும் தாண்டி வாழ்ந்திருக்காங்கன்னு. அந்த பையன் உங்களை மாதிரியே அந்தஸ்து உள்ளவன் தெரிஞ்சுது. உங்க பழைய பார்ட்னர் விஜயகுமாரோட பையன் தெரிஞ்சுது. போராடின, சேர்த்து வச்சேன். அதெல்லாம் சரி. உன்னை யார் அந்த அர்ஜுனை போய் பார்க்க சொன்னா, உதவி கேட்க சொன்னா? இப்படி ஒரு காரியம் பண்ண போறேன்னு மாமியார்ட்ட சொன்னேன், புருஷன்கிட்ட சொன்னேன். அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டே நீ. வாய் மூடிட்டு என்ன அர்த்தம்? அந்த அர்ச்சனா வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டியா? உன் கூட பிறந்த சகோதரி வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டியா? எந்த ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னால அதோட பின் விளைவுகளை பத்தி யோசிக்கணும். பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? உங்களுக்கு எப்பவுமே அனிதா வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். ஏன் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. காலேஜ் வாழ்க்கையில இருந்து கல்யாணம் வரைக்கும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க. அர்ஜுனை போய் ஏன் பார்த்தேன், ஏன் உதவி கேட்டேன்னு கேட்டீங்கல்ல? அர்ஜுன் யாரு? ஏன் மாமா பையன். நான் அவர்கிட்ட உதவி கேட்டதுல என்ன தப்பு? சரி, இந்த பிரச்சனையை முதல்ல நான் உங்ககிட்ட தானே சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? இவரு என்ன சொன்னாரு? ரெண்டு பேரும் அர்ச்சனாவை செத்து ஒழியினீங்க. அர்ஜுன் ஒருத்தர் தான் எனக்கு உதவி செய்ய முன் வந்தாரு. நான் அவர்கிட்ட உதவி கேட்டதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல. உனக்கு தெரியல, ஆனா அனிதாக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு. தப்பா தெரியுதுல்ல? இப்ப நீங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்கறது எனக்கு தப்பா தெரியுதுப்பா. இது ஏன் மாமியார் வீடு, ஏன் புருஷன் வீடு, நான் குடும்பம் நடத்துற வீடு. இங்க எது நடந்தாலும் கேள்வி கேட்கிற உரிமை என் மாமியாருக்கும் புருஷனுக்கும் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு இல்ல. சுவாதி, அப்பா, உங்க பொண்ணே இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உங்க அந்தஸ்து பெருசு, கௌரவம் பெருசு, உங்க பேச்சு பெருசு, உங்க முடிவு பெருசு. சுருக்கமா சொல்ல போனா உங்களுக்கு உங்க ஈகோ பெருசு. ஆனா எனக்கு அப்படி இல்ல. எனக்கு என் குடும்பம் பெருசு, என் நாத்தனாரோட வாழ்க்கை பெருசு. அவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக போராடிட்டு இருந்தா. அவளுக்கு கை கொடுத்து உதவி செய்யறது பெருசுன்னு என் மனசு சொல்லிச்சு. இத தனியா ஒரு பொண்ணா இருந்து சாதிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனால உதவுற குணம் இருக்கிற தைரியம், துணிச்சல் இதெல்லாம் விட மேல அர்ச்சனாவுக்கு அண்ணங்கிற முறையில இருக்கிற அர்ஜுன் கிட்ட போய் கேட்டேன். அவரால தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு.
இதுல என்னோட தனிப்பட்ட எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. முழுக்க முழுக்க என் குடும்பத்தோட நன்மைக்காக தான் செஞ்சேன். இந்த வீட்டு மருமகளா முடிவெடுக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். இது உங்க வீடா, உங்க குடும்பமா? உங்க வீடா இருந்தா நீங்க கேட்கலாம், திட்டலாம். இது என் வீடு. இங்க என்ன நடந்தாலும் நீங்க கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கிற உரிமையும் உங்களுக்கு இல்ல. சுவாதி, வரும்பா, கோவம் வரும். இதை என்னைக்காவது யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும்ல. உங்க மக நானே சொல்றேன், அதுல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்பா, உங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க வரலாம் போலாம். பொண்ணு எப்படி இருக்கா, புருஷன் மாமியார் கிட்ட எப்படி நடந்துக்கிறா, அவ்வளவுதான். அவ்வளவுதான்ப்பா கேட்கணும். நீங்க எங்களை விட பணக்காரரா இருந்தா எல்லாருக்கும் ஹெட் மாஸ்டரா ஆயிட முடியாது. அதனால எங்க குடும்ப விவகாரத்துல தலையிடாதீங்க. மாமா, மாமா, இல்லைங்க. மாமா, அண்ணே, அவ ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம சொல்லிட்டானே. ஐம் சாரிப்பா.